Good morning students. Today we will discuss about the topic electricity. Okay. First இதில் learning objectives என்னென்ன learning objectives கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம reduced syllabusக்கான topics தான் உங்களுக்கு நான் இப்போ எடுக்க போகிறேன். ஓகேவா? First, know about the basic property of electric charges. Explain the transfer of charge between two objects. Assemble different electric circuits. ஓகேவா? இப்போ அதில் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், அதில் எலக்ட்ரிக் சார்ஜஸோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு 2 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆட்டம், நெக்ஸ்ட் தான் சார்ஜஸ். ஓகேவா? ஆட்டம்னா என்ன, சார்ஜஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் ஆட்டம். ஓகே, ஆட்டம்னாவே பேசிக்காக நம்மளுக்கு ஒரு ஸ்மால் டெஃபினிஷன்ஸ் தெரியும் இல்லையா? ஆட்டம் அப்படின்றது ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டம் ஈஸியாக ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். இதில் இல்லைம்மா, பேசிக்காக ஆட்டம்க்கு இது ஒரு டெஃபினிஷனாக சொல்லுவாங்க. ஸோ ஆட்டம் ஈஸியாக ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, பாருங்கள். an atom consists of proton, electron and neutron which are called subatomic particles. ஓகேவா? ஆட்டமில் சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸாக என்னென்ன இருக்குது அப்படின்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். தீஸ் ஆர் த சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆட்டம். Protons and neutrons are found inside the nucleus which is that center of an atom. ஓகேவா? புரோட்டானும் நியூட்ரானும் எங்கே இருக்கும் அப்படின்னா இன்சைட் த நியூக்ளியஸில். ஓகேவா? இந்த நியூக்ளியஸ் வந்து எங்கே இருக்கும், சென்டர் ஆஃப் ஆட்டம். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். இப்போ இது ஒரு ஆட்டமா, இது ஒரு ஆட்டம். இதுக்குள்ளே இதை சுற்றி இதோட இது வந்து ஒரு எலக்ட்ரான்ஸால் இதாக இருக்குது. ஓகேவா? இப்போது இது ஒரு ஆட்டம். இது சென்டரில் வந்து என்ன இருக்குது, இதுதான் நியூக்ளியஸ். ஓகேவா? அந்த நியூக்ளியஸில் இன்சைடாக இருக்குது பார்த்தியா, அதுதான் வந்து புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு ஆட்டமில் சென்டராக இருக்கக்கூடியது தான் நியூக்ளியஸ். அதுக்கு இன்சைடில் இருக்கு இல்லையா, நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கிறத என்ன சொல்லுவோம், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு, எலக்ட்ரான்ஸ் ரிவல்ஸ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இன் டிஃப்ரெண்ட் பாத்ஸ் கால்ட் ஆர்பிட்ஸ். ஓகேவா? ஆர்பிட்ஸ் அப்படின்றது வந்து எலக்ட்ரான்ஸை அரௌண்ட் பண்ணியிருக்கும். சரியா? நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்லேருந்து, அதாவது அந்த எலக்ட்ரானை அரௌண்ட் பண்ணியிருக்க நியூக்ளியஸ் வந்து டிஃப்ரெண்ட் பாத்தாக போகக்கூடியதான் வந்து ஆர்பிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த ஆர்பிட்ஸை டீட்டெயிலாக சொல்லக்குள்ள உங்களுக்கு ஆர்பிட்ஸ்னால் என்ன அப்படின்றது புரியும். இப்போ சிம்பிளாக ஆர்பிட் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் ரிவ்யூல் அரௌண்ட் த நியூக்ளியஸ். எலக்ட்ரான் போய் எதை போய் அரௌண்ட் பண்ணியிருக்கு, நியூக்ளியஸ் அரௌண்ட் பண்ணியிருக்கு. அதுலேருந்து அந்த நியூக்ளியஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் பாத் அந்த வேவ்ஸ்லாம் வரும் இல்லையா, அதை தான் வந்து ஆர்பிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. In an atom, the number of protons and the number of electrons will be equal. Number of protonsum number of electrons எப்படி இருக்கும், ஆட்டமில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ப்ரோட்டானில் எவ்வளோ ஒரு 6 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதே சேம் நம்பர் நியூட்ரான்லேயும் இருக்கும். ஒரு ஆட்டமில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட், there is a force of attractions between the protons in the nucleus and the electrons in the orbit. எதனால மிஸ் ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் நம்பர்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்கிற பாருங்கள். நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ்க்கும் ஆர்பிட்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா, ஒரு அட்ராக்ஷன்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போது நியூக்ளியஸில் தான் என்ன இருக்குது, ப்ரோட்டான் இருக்குதுன்னு சொன்னோம். அதே எலக்ட்ரான்ஸில் தான் என்ன இருக்குது, ஆர்பிட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ப்ரோட்டான்ஸ்க்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் ஆர்பிட்ஸ்க்கும் சொன்னோம் இல்லையா, ப்ரோட்டான்ஸ் இன் தி நியூக்ளியஸ்க்கும் ஆர்பிட்ஸ்க்கும் இடையில தான் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கும். ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கிறதுனால தான் என்ன, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்,
Electrons in the inner orbits are strongly attracted by the proton and they cannot be removed from the atom easily. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸில் ஆர்பிட்ஸ் வந்து இன்னர் சைடில் இருந்துச்சுன்னா, இன்னர் சைட் ஆஃப் ஆர்பிட்ஸில் இருந்துச்சுன்னா ஆட்டமை ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு எலக்ட்ரான்ஸில் ஆர்பிட்ன்றது இன்னர் சைடு. ஓகேவா? இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கா, எலக்ட்ரான் ஆர்பிட்ஸ் வெளியே இருக்குது. அந்த ஆர்பிட்ஸ் வந்து எலக்ட்ரானுக்கு உள் சைடு இருந்துச்சுன்னா, இன்னர் சைடு ஆஃப் ஆர்பிட்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ண முடியாது, ஆட்டமை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. பட் த எலக்ட்ரான்ஸ் இன் த அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்ஸ் ஆர் loosely bonded and they can be easily removed from the atom. அதுவே எலக்ட்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஆர்பிட்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் இந்த ஆட்டமுக்கு வெளியே, அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராமுக்கு வெளியே இருந்துச்சுன்னா ஆட்டமை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். எலக்ட்ரான்ஸ்க்கு உள்ள இன்னர் ஆர்பிட் இருந்துச்சுன்னா ஆட்டமை ரிமூவ் பண்ண முடியாது. அதே எலக்ட்ரான்ஸ் அவுட் சைடு ஆர்பிட்டாக இருந்துச்சுன்னா ஆட்டமை ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவாம்மா? புரியுதா? இந்த சிம்பிளாக உங்களுக்கு கான்செப்டாக ஒரு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஆட்டமோட சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸில் என்னென்ன, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். திஸ் 3 ஆர் த சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஆட்டம். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்டில், ஒரு ஆட்டமில் சென்டராக இருக்கக்கூடியது தான் நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸில் இன்சைடாக இருக்கக்கூடியது தான் என்னென்ன, புரோட்டான், நியூட்ரான். ஓகேவா? ஒரு ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டமில் சென்டராக இருக்கக்கூடியது வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அந்த நியூக்ளியஸில் இன்சைடாக இருக்கிறது தான் புரோட்டான், நியூட்ரான். ஓகேவா? அப்புறம் ஆர்பிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, எலக்ட்ரான்ஸ் அரௌண்ட் பண்ணியிருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸில் இருக்கக்கூடியதை டிஃப்ரெண்ட் பாத்தாக வந்து இருக்கிறத வந்து ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஆர்பிட்ஸில் ஓகேவா, அப்புறம் ஒரு ஆட்டமில் ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் நம்பர் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஏன் ஈக்குவலாக இருக்குது, நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டானுக்கும் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னோம். அதே ஒரு எலக்ட்ரானில் இன்னர் சைடு ஆர்பிட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டமை ரிமூவ் பண்ண முடியாது. அதே ஒரு எலக்ட்ரான்ஸில் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ஸாக இருந்துச்சுன்னா ஆட்டமை எப்படி பண்ண முடியும், ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவாம்மா? புரியுதா? ஓகேம்மா, இதில் ஒரு 2 கொஷின்ஸ் ஹோம்ஒர்க் தரேன், ரைட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சொல்லட்டுமா? ரைட் த நேம் ஆஃப் சப்பாட்டாமிக் பார்ட்டிக்கல். சப்பாட்டாமிக் பார்ட்டிக்கலுக்கான நேம் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஷின்ஸ், ரைட் தி நேம் ஆஃப் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஆன்சர் ரீட் பண்ணுறேன், பார்த்துக்கோ. An atom consists of proton, electron and neutron which are called subatomic particles of atom is called subatomic particles அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மறுபடியும் வந்து சொல்கிறேன். An atom consists of proton, electron and neutron which are called subatomic particle. ஒரு ஆட்டமில் சப்பாட்டாமிக் பார்ட்டிக்கலை எது கன்சிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இது 3 தான் என்ன, ஒரு ஆட்டத்தில் இருக்கக்கூடிய சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஓகேவாம்மா? ஒரு ஆட்டம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்ஸ், ஒரு அணு. ஆட்டம் அப்படின்றது ஒரு அணுன்னு சொல்லுவோம். அதில் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸாக எது இருக்கும், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான், நியூட்ரான்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இந்த ஆட்டம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3 தான் அந்த ஆட்டமுக்கு சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் ஆர்பிட்ஸ்? ஓகேவா? வாட் இஸ் ஆர்பிட்ஸ்? அதில் எலக்ட்ரான்ஸ் ரிவல்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் டிஃப்ரெண்ட் பாத் இஸ் கால்ட் ஆர்பிட். ஒரு நியூக்ளியஸை ஏதோ அரவுண்ட் பண்ணியிருக்குன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அரவுண்ட் பண்ணியிருக்கா, அந்த நியூக்ளியஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் பாத்தாக டிஃப்ரெண்ட் வேஸாக வந்து ஸ்பிட் ஆகிறப்ப தான் அது வந்து ஆர்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸ் ரிவல்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் in different path is called orbit. இந்த 2 கொஷின்ஸும் ஒன் டைம் ரைட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூம்மா.